பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக எங்கள் நேசத்திற்குரிய சகோதரன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை மக்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய இந்த பொதுக்கூட்ட நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்துகின்ற இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களே, எதிரே அமர்ந்தும் நின்றும் இந்த பிள்ளைகளுடைய பேச்சை கேட்கின்ற கீழ்கட்டளை பகுதியினுடைய தாய் தமிழ் உறவுகளே, நிகழ்விற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை அதிகாரிகளே, எங்களுடைய பேச்சுகளை எங்களுக்கு முன்பாகவே வந்து அமர்ந்து கேட்டு குறிப்பெடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளப்பரிய பணியை செய்யக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் கீழே அமர்ந்திருக்கிற போது அண்ணன் தென்றல் அரசு அவர்கள் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பற்றி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த தொகுதியிலே கூட்டம் பேசியிருக்க வேண்டியது மருத்துவர் கார்த்திகேயனுக்காக. ஆனால் என்னுடைய தேதிகளும் இங்கே இருந்த தேதிகளும் பொருத்தமானதாக இல்லை. அதனால் தாமதம் ஏற்பட்டு விட்டது. இந்த முறை அண்ணன் தென்றல் அரசு அவர்கள் தேதி கேட்டார்கள். நான் உறுதியாக தேதி தருகிறேன் என்று தேதி கொடுத்தேன். ஏற்பாடுகளை சிறப்புற செய்ய சொன்னேன். வந்து பார்த்தால் ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. அவரின் இடத்திலே கேட்டால் எப்படி இருக்கிறது என்று, ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் ஒரு சிறு குறை இருக்கிறது. என்னவென்றால், மேடையிலே இவ்வளவு இடத்தை அவர் வீண் செய்திருக்கிறார். இந்த இடங்களிலே ஒரு 500 அரிசி மூட்டையை அடுக்கி இருந்தால், ஒரு 1000 சேலைகளை விரித்து போட்டிருந்தால், எவர் சில்வர் பாத்திரங்களை மேடைக்கு பின்பாக அடுக்கி இருந்தால், தாவேகா போல கூட்டத்திற்கு கூட்டமும் ஆச்சு, வியாபாரத்திற்கு வியாபாரமும் ஆச்சு, ஒரு வியாபாரம் பார்த்திருக்க முடியும். மதிப்பிற்குரியவர்களே, அரசியல் சீர்கெட்டு விட்டது. அண்ணன் சொன்னது போல நானும் இந்த கட்சியை பேச வேண்டாம், தவிர்த்து விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் சிக்கல் என்னவென்றால், அவர்கள் நஞ்சாக இருக்கிறார்கள். இந்த சமூகத்திற்கு ஒரு விஷமாக அந்த கட்சி மாறி போவதற்கான சர்வ விதமான பொருத்தங்களும் தாவேகாவிற்கு உண்டு. ஆகையாலே அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டிய சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். சென்னையிலே ஏதோ ஒரு கூட்டத்திலே அரிசி மூட்டைகளை எல்லாம் அடுக்கி வைத்து எங்களுடைய வேட்பாளர் சொன்னது போல கூட்டத்தை கூட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக ஒரு வயதான முதியவர் வருகிறார். அவருக்கு சரியாக காது கேட்காது, சரியாக கண்ணும் தெரியாது. அவர் தூரத்திலே ஏதோ மேடையிலே அடுக்கி இருக்கிறதே ஏதோ கடை திறந்திருப்பார்கள் போல என்று சொல்லி பக்கத்திலே வந்து அரிசி கடையா என்று கேட்டிருக்கிறார். இவர்கள் அரிசி கடை எல்லாம் இல்ல, குடுக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பெரியவர் திருப்ப, ஓ கர்நாடக பொன்னியா அப்படின்னு இருக்காரு. அவருக்கு தான் காது கேட்காத. மறுபடியும், ஐயா அது இல்லைங்க ஐயா, மக்களுக்கு கொடுக்க வச்சிருக்கோம் அப்படின்னு இருக்காப்ல. அவர் மறுபடியும் 1000 ரூபாயா அப்படின்னு இருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல வியாபாரம் படியல. சட்டத்தை பார்த்தா பின்னாடி பதாயில விஜயோட முகம். இவர் கண்ணை சுருக்கி பார்த்துட்டு யார் அதுன்னு கேட்டிருக்காரு. ஐயோ அவர் தான் எங்க கட்சி தலைவர் அப்படின்னு இருக்காப்ல. மேடையில இருந்தவர், ஓ ஓனரா, அவரை வர சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இருக்காப்ல. வியாபாரம் படியல, சரி வேண்டான்னு நகர்ந்து போயிருக்கிறாப்ல. அந்த பக்கெட்டு பண்ட பாத்திரமா அடிக்க வச்சுட்டு இருக்காங்க, இந்த பக்கெட்டு சேலை. அவரு, ஓ இந்த வியாபாரத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு போயிருக்காரு. என்ன சிக்கல்னா, இந்த சரவணா ஸ்டோர்ஸ், ஜெயச்சந்திரன் ஸ்டோர்ஸ், இந்த கடையை வச்சிருக்கவங்க, இந்த கடையில வேலை பார்க்கறவங்க எவனும் தாவுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டான். ஏன்னா எல்லாரோட வியாபாரத்தையும் இந்த கட்சி கெடுக்குது. மூட்டைகளை, அரிசி மூட்டைகளை வாங்கி வச்சு, பண்ட பாத்திரங்களை வச்சு, சேலையை வச்சு, மக்கள் கூட்டத்தை கூட்டி, இதெல்லாம் எவ்வளவு மோசமான அரசியல் தெரியுமா மதிப்பிற்குரியவர்களே? எதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள்? இவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள் என்று பார்த்தால், இதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த, தற்சமயம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மட்டமான காரியத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அதிமுகவினுடைய கூட்டத்திற்கு
பொதுமக்கள் பெருவாரியாக வர வேண்டும் என்பதற்காக குலுக்கல் முறையிலே தங்க நாணயம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்திகளில் பார்த்தால் தெரியும். ஈரோட்டிலே, பவானியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் முடிந்தவுடன் மக்கள் ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். என்னடா கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கை தட்டினா பரவாயில்ல, கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கத்துனா ஆர்ப்பரிச்சா பரவாயில்ல, கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கத்திக்கிட்டு ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா என்ன சொல்லி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க? கூட்டத்துக்கு வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேருடைய பெயரையும் எழுதி ஒரு புறத்திலே போடுவது. கூட்டம் முடிந்த பிறகு குலுக்கல் முறையிலே கையை விட்டு ஒரு 10 சீட்டை எடுப்பது. 10 சீட்டை எடுத்து வரக்கூடிய 10 பேர்களுக்கு 1/2 கிராம் தங்க காசு வழங்குவது. இது அதிமுகவினுடைய திட்டம், கூட்டம் சேர்க்கிற வழி. நாம் பொய் சொல்லல, இது உண்மை, சத்தியம். ஆக தங்க காசு வரும் என்பதற்காக இறுதி வரை அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டிய, கூட்டம் கலையாமல் இருக்க வேண்டிய தேவை அந்த மக்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய கருத்தை கேட்பதற்கு எவன் ஒருவனும் வரல. மாறாக தங்க காசுக்காக மக்கள் கூட்டம் கூடுக. இன்னொரு புறம் திமுக, அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர்கள் கோட்டர் கொடுப்பார்கள், கோழி பிரியாணி கொடுப்பார்கள், 200 ரூபாய் காசு கொடுப்பார்கள், 300 ரூபாய் காசு கொடுப்பார்கள், வெள்ளி கொலுசு கொடுப்பார்கள், அண்டா குண்டா பாத்திரங்கள் கொடுப்பார்கள். இவர்கள் எல்லோரும் மதிப்பிற்குரியவர்களே, எல்லோரும். இதில் திமுக செய்கிறது என்பது சிக்கல் அல்ல, அதிமுக செய்கிறது சிக்கல் அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இந்த அயோக்கியத்தனத்தை செய்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் மாற்று என்று வரக்கூடிய தாவேகாவும் விஜயும் இதே வேலையை செய்வது மாற்று அல்ல, ஏமாற்று. தமிழகத்திற்குள்ளாகவே மதிப்பிற்குரியவர்களே, தமிழகத்திற்குள்ளாக வரக்கூடிய பொதுமக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் 1 ரூபாய் கூட காசு கொடுக்காமல் ஒரு கட்சியாலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் முடியும். நாங்கள் காசு கொடுப்பதில்லை, கருத்தை கொடுக்கிறோம். நாங்கள் குடங்கள் கொடுப்பதல்ல, கொள்கைகளை கொடுக்கிறோம். நாங்கள் சீலை கொடுப்பதல்ல, திட்டங்களை கொடுக்கிறோம். மதிப்பிற்குரியவர்களே, இதுதான் ஆரோக்கியமான அரசியல். இதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் மாறாக இந்த கட்சிகள் கூட்டம் கூட்டுவதற்காக, மக்களிடத்தில் வாக்கு வாங்குவதற்காக இலவசங்களை அள்ளி தெளித்து அயோக்கியத்தனங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்கால சூழலிலே தமிழகத்திற்குள்ளாக அதிமுக காரன் வாக்குக்கு காசு கொடுக்கவில்லை என்றால், திமுகவிலே நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திமுக காரன் வாக்குக்கு ஓட்டு போடுவதற்கு காசு கொடுக்கவில்லை என்றால், 2000 4000 திமுகவும் அதிமுகவும் கொடுக்கவில்லை என்றால், அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பொண்டாட்டிக்குள்ளேயே திமுக காரன் அதிமுக ஓட்டு போட உங்கள் பொண்டாட்டி உள்ள போடுமாடா? 200 ரூபாய் காசு கொடுக்காம, 2000 ரூபாய் காசு கொடுக்காம, 4000 ரூபாய் காசு கொடுக்காம உன் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் போடுவானா? நீ ஊழல்வாதிடா, நீ லஞ்சம் வாங்குறவன், நீ கொள்ளையடிக்கிறவன், நீ அயோக்கிய. மக்களையும் ஏண்டா லஞ்சம் வாங்க கூடியவனா அயோக்கியனா மாத்துற? ஏன் மாத்துற? மதிப்பிற்குரியவர்களே, வாக்குரிமை என்பது என்ன? தேர்தல் இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது. நாம் தேர்தலுக்கு அருகிலே இருக்கிறோம், தேர்தல் நமக்கு அருகிலே இருக்கிறது. வாக்குரிமை என்பது என்ன? இந்த நாட்டிலே குடிமக்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் தான் வாக்குரிமை. இந்த நாட்டிலே வாக்குரிமையின் சிறப்பு என்னவென்றால், ஜனநாயகத்தில் வாக்குரிமையின் சிறப்பு என்னவென்றால், இந்த நாட்டிற்குள்ளாக நாம் அனைவருமே ஒன்று என்றுதான் எண்ணப்படுகிறோம். ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவதில்லை. இந்த நாட்டிற்குள்ளாக முதல் பணக்காரன் இருக்கிறானே, அதானி அம்பானி, அவனுக்கும் ஒரு ஓட்டு தான், ஏழை பிச்சைக்காரருக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டிற்குள்ளாக அதிகாரத்தின் உச்சியிலே இருக்கிற குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான். அதோ அந்த முக்கிலே டீ கடை வைத்திருக்கிறாரே அந்த அண்ணனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஓட்டு அனைவருக்கும் ஒன்றுதான். இந்த வாக்குரிமையாலே நாம் அனைவரும் சமமானவர்களாகிறோம், சமத்துவம் உடையவர்களாக ஆகிறோம். இந்த வாக்குரிமையை காசு கொடுத்து வாங்கக்கூடிய அவலம், இலவசம் கொடுத்து வாங்கக்கூடிய அவலம், இந்த கேடு கட்டத்தனம் இந்த நாட்டிலே இருக்கிறது. ஏன் அது இந்த நாட்டிலே சாத்தியப்படுகிறது? மக்களுடைய வறுமை, மக்களுடைய வறுமை, வாக்குரிமை பற்றி புரிதல் இல்லாமல் இருப்பது. மதிப்பிற்குரியவர்களே, இந்த நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்தியாவிலே போராடி கிடைக்க வேண்டிய அனைத்தும் எளிமையாக கிடைத்து விட்டது. எளிமையாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம்.
உலகின் மற்ற நாடுகளில் வாக்குரிமை எப்படி கிடைத்தது? நம்மை ஆண்டதே பிரிட்டன், இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்திலே 1928 வரை 20கள் வரை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இன்று சர்வ வல்லமை பெற்றிருக்கிறதே அமெரிக்கா. அந்த அமெரிக்காவிலே, விடுதலை அடைந்த அமெரிக்காவிலே முதலாக வெள்ளையர்களுக்கு, அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, கருப்பலர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. அமெரிக்காவிலே ஓட்டுரிமை வேண்டும் என்பதற்காக பெண்கள் 70 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். கருப்பர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிலே ரத்தம் தோய்ந்த போராட்டங்கள் பல முறை, பல ஆண்டுகள் நடந்திருக்கிறது. இவ்வளவும் நடத்தி, போராடி, உயிரிழந்து, அசிங்கப்பட்டு, சிறை சென்று போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. மேற்கு ஐரோப்பாவிலே வாக்குரிமை மக்களுக்கு அவ்வளவு எளிமையாக கிடைக்கவில்லை. அதற்கான போராட்டங்கள் ஏராளம். இந்தியாவிலே மதிப்பிற்குரியவர்களே, என்ன சிக்கல் என்றால், இப்படி போராடி கிடைக்க வேண்டிய வாக்குரிமை மிக எளிமையாக இந்த மக்களுக்கு கிடைத்து விட்டது. அதுதான் பெரிய சிக்கல். அப்படி கிடைத்ததாலே வாக்கினுடைய அருமையை, ஓட்டு போடுவதிலே வாக்குக்கான வலிமையை, ஓட்டு போட வேண்டியதனுடைய அவசியத்தை இந்த மக்கள் உணர்ந்தவர்கள் இல்லை. தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பின் பேரிலே பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் என்று பார்த்து மட்டுமே மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. அப்படி செய்யக்கூடாது. நான் சொன்னேனே, இத்தனை நாடுகள், அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே, இங்கிலாந்திலே வாக்குக்கு யாரேனும் 2000 4000 கொடுக்கிறேன் என்ற அந்த மக்களிடத்திலே போய் நின்றால் அமெரிக்கனும், இங்கிலாந்துக்காரனும், ஐரோப்பாக்காரனும் செருப்பை கலட்டி அடிப்பான். அவனுக்கு தெரியும் அது உரிமை என்று, அதை விற்கக்கூடாது என்று. மதிப்பிற்குரியவர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசாங்கம் குடிமக்களாகிய நமக்கு நிறைய உரிமைகளை வழங்கி இருக்கிறது. என்ன உரிமை? பேச்சுரிமை, கருத்துரிமை. நீங்கள் நினைத்த கருத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை தடுப்பதற்கு எவர் ஒருவருக்கும் உரிமை இல்லை. உடை உடுத்துகிற உரிமை. நீங்கள் நினைத்த உடையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இந்த உடைதான் நீ அணிய வேண்டும், இந்த உடை அணியக்கூடாது என்று எவராலும் கட்டாயப்படுத்த முடியாது. இது உடை அணிந்து கொள்கிற உரிமை. நீங்கள் நினைத்த தெய்வத்தை, நினைத்த கடவுளை கும்பிடலாம், நினைத்த மரத்தை வழிபடலாம். இது வழிபாட்டு உரிமை. நீங்கள் இந்த சாமியை தான் கும்பிட வேண்டும், இந்த மதத்தை தான் கும்பிட வேண்டும் என்று எவன் ஒருவனும் உங்களிடத்திலே வற்புறுத்த முடியாது. இந்த உரிமைகள் போலவே வாக்குரிமை, மதிப்பிற்குரியவர்களே, இந்த உரிமைகள் போலத்தான் வாக்குரிமை. இன்னும் சொல்ல போனால், இந்த உரிமைகளுக்கெல்லாம் மகுடம் வைத்தது போல ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை, அதில் பங்கேற்கக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமை என்பது இந்த நாட்டிலே அனைத்து உரிமைகளிலும் மேலான. நான் உங்களிடத்தில் வெளிப்படையாக கேட்கிறேன், இந்த உரிமையை 2000 ரூபாய்க்கும் 4000 ரூபாய்க்கும் நம்முடைய மக்கள் விற்கிறார்களே, இதே 2000 ரூபாயை 4000 ரூபாயை நான் உங்களுக்கு தருகிறேன். உங்களுடைய பேச்சுரிமையை நீங்கள் விட்டுக் கொடுங்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் வாய் திறந்து பேசக்கூடாது, மௌனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே 4000 ரூபாய் பணம் கொடுத்தேன் என்றால் நீங்கள் வாங்குவீர்களா? பேசாமல் இருப்பீர்களா? நான் உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் தருகிறேன். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் உடை உடுத்தக்கூடாது, உடை உடுத்துகிற உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும், அம்மனமாக திரிய வேண்டும் என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா? இந்த உரிமைகளை எல்லாம் விட்டுக் கொடுப்பதை ஏற்காத பெருமக்களே, எப்படி வாக்குரிமையை மட்டும் காசு வாங்கி கொண்டு விட்டுக் கொடுக்கிறீர்கள்? இது எவ்வளவு பெரிய அவலம் ஒரு நாட்டுக்குள்ளாக. படித்தவர்கள், இளைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும். என்ன நடக்கிறது இந்த நாட்டிலே? என்ன நடக்கிறது? தேர்தல் சமயம் வந்தாலே இந்த பணம் இருக்கிறதே, பணம் தண்ணீர் போல மக்கள் சமூகத்திற்குள்ளாக மக்களிடத்திலே விளையாடுகிறது. பரிசு பொருட்கள் விளையாடுகிறது. இந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் வருவார்கள். இன்னும் கொஞ்சம் நாட்களிலே தேர்தல் தேதி அறிவிக்க போகிறார்கள். என்ன செய்வான்? வந்து ஒரு ஹோட்டல்ல மாஸ்டர் தோசை ஊத்திட்டு இருப்பான். அவனை கீழே இறக்கி விட்டு இவன் போய் தோசை ஊத்துவான். ஒரு பெண்மணி துணி துவைச்சுக்கிட்டு இருப்பான். இவர் அந்த பெண்மணியை எழுப்பி விட்டு அந்த துணியை வாங்கி இவர் துவைச்சுக்கிட்டு இருப்பாப்ல. டீ கடையில டீ மாஸ்டர் டீ போட்டுட்டு இருப்பாப்ல. அவர் இறக்கி விட்டு இவர் டீ ஆக்குவாப்ல. எது? ஏழை பங்காளமா. அன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க அவங்களை அங்க பார்க்க முடியும். அன்னைக்கு ஒரே நாள்
வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மக்கள் யாருமே அவருடைய கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். கோமாளிகள், கோமாளிகள், மக்களாட்சியை சீர்கெடுத்தவர்கள். மதிப்பிற்குரியவர்களே, ஒரு நாட்டிலே தேர்தல் ஒழுங்கான முறையிலே நடக்க வேண்டும். தேர்தல் கேலி கூத்தல் அல்ல. நீங்கள் திரையரங்க வாசலிலே படம் பார்க்க நிற்கிறீர்களே, அதுபோல அல்ல வாக்குச்சாவடியின் வாசலிலே ஓட்டு போட நிற்பது. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள், குடிநோயாளிகள், குடித்தவர்கள் டாஸ்மாக் கடைகளிலே அடித்துக் கொண்டு வரிசையிலே நின்று சாராயம் வாங்குகிறார்களே, அதுபோல அல்ல வாக்குச்சாவடியின் முன்னால் நிற்பது. வாக்குச்சாவடியின் முன்னால் நிற்கக்கூடிய மக்கள் பெரும் கடமையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பை உணர்ந்து கொண்டு அவர்கள் அங்கே நிற்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்டுக்குள்ளாக தேர்தல் ஒழுங்காக நடந்தால், சரியாக நடந்தால், அந்த நாட்டிற்குள்ளாக நடக்கக்கூடிய அரசாங்கம் சரியாக நடக்கும். அமையக்கூடிய அரசாங்கம் சரியாக அமைந்தால் நடக்கக்கூடிய அரசாட்சி, அரச நிர்வாகம் சரியாக அமையும். எங்களுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் சொன்னது போல அரச நிர்வாகம் சரியாக அமைந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் தானாக உயரும். இதுதான் உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்டது. இதுதான் உலகில் வளர்ந்த நாடுகள் அத்தனையிலும் கடைபிடிக்கப்படுவது. இங்கே தேர்தலே கேலி கூத்தாகிறது. தேர்தலிலே அவன் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து உங்களுடைய வாக்கை வாங்கி உங்களையும் லஞ்சவாதியாக, ஊழல்வாதியாக மாற்றுகிறான். உங்களிலே தான் செய்கிற திருட்டிலே பங்கெடுக்க வைக்கிறான். தொடங்கும் போதே லஞ்சத்தோடு ஊழலோடு தொடங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி எப்படி நல்லது செய்வான் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அதுவும் இந்த தொகுதியிலே எப்படி எதிர்பார்த்தீர்கள்? எப்படி திமுக வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீர்கள்? அவருடைய பேர் கருணாநிதியா? கேட்ட உடனே நெஞ்சு வலி வந்து விட்டது. இந்த நாட்டிலே ஒரு கருணாநிதியை தாங்க முடியலடா, ஒரு கருணாநிதியை தாங்கிக் கொள்ள முடியல. திருடுவது பற்றி சொன்னார்கள் எனக்கு முன்பாக பேசியவர்கள். காதுல இருக்கிற கம்மலை திருடுவான் அதிமுக காரன், காதோட திருடுவான் திமுக காரன். எனக்கும் அது போல சொன்னாங்க. கடல்ல கப்பல் போகுது, கப்பல் நிறைய பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடல்ல போற கப்பல் நிறைய பொருள் இருக்கு அப்படின்னா கப்பலை திருடுறான் பாருங்க, அவன் அதிமுக காரன். கடலையே சேர்த்து திருடுறான் பாருங்க, அவன் திமுக காரன். திமுக காரர்கள் போல ஊழல் செய்வதற்கு இந்த உலகத்தில் பிறந்து வர வேண்டும். இந்த நாஞ்சில் சம்பத்து தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? கருணாநிதி விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர். அவர் செய்த ஊழல்களை கண்டுபிடிக்கவே முடியாது. பசியிலே ஒருவன் திருட போகிறான். ஒரு கடலை கொள்ளை இருக்கிறது என்றால், கடலை முளைத்திருக்கிறது என்றால், கடலை உங்களுக்கு தெரியும், செடி மேல இருக்கும், கடலை மண்ணுக்குள்ள இருக்கும், நிலக்கடலை. மத்தவன்லாம் திருடுனா செடியை புடுங்கிடுவான், புடுங்கி கடலை எடுத்து தின்றுவான். பார்த்தா அந்த இடத்துல செடி இருக்காது, தெரியும் திருடி இருக்காங்க. ஆனா கருணாநிதி திருடுனா மேல செடி அப்படியே இருக்கும், அடியில மண்ணுக்குள்ள கையை விட்டு கடலையை மட்டும் திருடிடுவாங்க. அவர்கள் திருடுறார்கள் என்பதையே கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல திருட்டை செய்யக்கூடியவர்கள் இந்த திமுக காரர்கள். செய்யக்கூடிய திருட்டில சின்ன தடயத்தை கூட விட்டு வைக்க மாட்டார். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இதே பகுதியில கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய தமிழர்கள் இடுகாடு வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இடுகாட்டுக்கு நிலம் ஒதுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒதுக்குகிற ஏற்பாடுகளும் நடைபெற்றது. ஆனால் அப்படி நடைபெறுகிற போது இதே எம்எல்ஏ அவர்கள் தலையிட்டு அந்த இடத்தை, இடுகாட்டுக்கு அந்த இடத்தை கொடுக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். சரி, உண்மையிலேயே இடுகாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தகுதிகள் அந்த இடத்திற்கு இல்லை என்றால், அது சதுப்பு நில பகுதி என்றால், அல்லது அது ஒரு மேய்க்கால் புறம்போக்கு என்றால், அந்த இடத்தை தூக்கி எப்படி சரவணா செல்வரத்னம் ஸ்டோருக்கு கொடுக்க முடியுது? எத்தனை கோடிகளை வாங்கி கொண்டு கொடுத்தீர்கள்? அது எப்படி முடியுது? ஏன்னா ஒருத்தன் இறந்து போயிட்டா புதைக்கிறதுக்கு இடம் கேட்கிறான். புதைக்கிறதுக்கு ஒருவனை புதைப்பதற்கு இடம் கொடுக்க முடியாத அரசாங்கம் பெரும் முதலாளிகளுக்கு கட்டணம் கட்டுவதற்கு இடம் கொடுக்கிறது என்றால் இது எவ்வளவு அயோக்கியமானது? ஏன்னா சுடுகாட்டுல ஊழல் பண்றீங்களா, லஞ்சம் வாங்குறீங்களா, வெக்கமா இல்லையா? நீங்க செத்து போன எழுந்து வந்து செருப்பால் அடிக்கணும் உங்களை. சுடுகாட்டுல ஊழல், லஞ்சம், எப்படி எப்படி ஏற்றுக்கொள்வது? இங்க பேசியவர்கள் சொன்னார்களே, இது நாடாக இருக்கிறது. அந்த நாடு செய்தித்தாள காலையில எந்திரிச்சா தொட முடியலங்க, பதறுதுங்க. என்னுடைய அண்ணன் ஒருவர் நேற்று எனக்கு அழைத்து சொல்றார், தயவு செய்து தமிழ்நாடு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது,
இந்த கஞ்சா புழக்கத்தை பத்தி நீ மேடையில உறுதியா பேசணும்னு சொல்ற. நீங்க பாருங்க, கடந்த 7 நாட்களில் மட்டும் 2 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கிறார் 2 வயது சிறுமி. கிருஷ்ணகிரியிலே செய்தவன் திமுக காரன். என்ன காரணம்? கஞ்சா போதை. இந்த பக்கத்தில் இருக்கிறது மதுராந்தகம். இந்த மதுராந்தகத்திலே 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு 15 வயது சிறுமி 3 பேராலே கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறார். ஊத்தங்கரையிலே 60 வயதை தொட்ட மூதாட்டியை அயோக்கியர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறார். தூத்துக்குடியிலே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, தமிழ்நாடே தத்தளித்து கிடக்கிறது. விளாத்தி குளத்திலே தமிழ்நாடே அந்த ஊரை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, பதட்டப்படுகிறது. கொன்று கற்பழித்து கொன்று காட்டுக்குள்ளாக வீசி இருக்கிறார். இதே கும்மிடிப்பூண்டியிலே நேற்று 3 இளைஞர்கள் கஞ்சாவை புகைத்துவிட்டு ஒரு பெண்ணை சீரழித்திருக்கிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பாக திருநெல்வேலி பகுதியிலே இதே போல நான் ஒரு பொதுக்கூட்டம் பேசினேன். திருநெல்வேலியிலே, அங்கே இருக்கக்கூடிய தென்காசியிலே, தூத்துக்குடியிலே இந்த 3 மாவட்டங்களுக்குள்ளாக சேர்த்து கடந்த 1 மாதம் 2 மாதத்தில் மட்டும் 30 கொலைகள் நடந்திருக்கிறது. 30 கொலைகள். கும்பகோணத்திலே அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவிகள் பள்ளி ஆண்டு விழா அன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து டாஸ்மாகிலே சாராயம் வாங்கி கொண்டு வந்து மாணவிகள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் காவிரி ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து சாராயம் குடித்து விட்டு ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறார்கள். போனவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். ஆசிரியர் கேட்டிருக்கிறார். இவர்கள் ஆசிரியர் கேட்பது கூட தெரியாமல் புலம்பி இருக்கிறார்கள். பெற்றோருக்கு பதில் சொல்கிறார்கள். பெற்றோர்கள் பதில் தலையிலே அடித்துக் கொண்டு அந்த பள்ளிக்கு ஓடி வந்து மாணவர்களை தூக்கி செல்கிறார்கள். அவலம் இல்லையாடா? அவலம் இல்லையா? அதே கும்பகோணத்திலே 7 மாணவிகள் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்க வச்சு அந்த பள்ளியில, அரசு பள்ளியில இருந்த வாத்தியார் அபியூஸ் பண்ணிருக்காண்டா, மொல்லாஸ் பண்ணிருக்காண்டா, பாலியல் வல்லுறவுக்கு ஆர்ப்பணிச்சிருக்காண்டா. என்ன நடக்குது இந்த நாட்டுல? எத்தனை கொலைகள், கொல்ல. இதே பல்லாவரம் பகுதியில 27 சவரன் நகைய வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. 2 நாள் தான் ஆகுது. ஆள் இருக்கிற போதே பட்டப்பள்ளியிலே. என்ன நடக்குது இந்த நாட்டுல? அரசாங்கம்னு ஒரு இருக்கா, இயங்குதா இல்லையா? இந்த நாட்டுக்குள்ள கஞ்சா எப்படி வருது? உயர்நீதிமன்றம் சொல்கிறது, நடக்கிற குற்றங்கள் பெரும்பான்மையான குற்றங்களுக்கு பின்னணியிலே கஞ்சா இருக்கிறது, டாஸ்மாக் சாராயம் இருக்கிறது என்று. சிந்தித்து பாருங்கள். நடக்கக்கூடிய பெரும்பாலான விபத்துகள், உயிரிழப்புகளுக்கு பின்னாலே டாஸ்மாக் சாராயம் இருக்கிறது, கஞ்சா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசாங்கம் என்ன அரசாங்கம் இது? என்ன அரசாங்கம் இது? காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. எவன் ஒருவன் கஞ்சா விற்கிறானோ அவனிடத்தில் போய் மாமூல் வாங்குறது. எவனாவது இங்க கஞ்சா விற்கிறான், இந்த தெரு சீரழிதுன்னு சொன்னா எவனாவது காவல்துறைக்கு தகவல் கொடுத்தா காவல்துறை உடனே எவன் விற்கிறானோ அவனுக்கு தகவல் கொடுக்க வேண்டியது. அவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவனை போட்டு தள்ளிடுவான், தகவல் கொடுத்தவனை. சிந்திச்சு பாருங்க, கஞ்சா எப்படி வருகிறது நாட்டிற்குள்ளா? சின்னஞ்சிறுவர்கள், மதிப்பிற்குரியவர்களே, தெருமுக்குல நின்று கஞ்சா அடிக்கிறான். கஞ்சா அடிச்சிட்டு போதையில நிக்கிறான். கண்ணு சொருகி இருக்கு. 3 நாள் சண்டை வந்துடும். தள்ளாடுறான். அந்த தெருக்குள்ள போகக்கூடிய வயதானவர்கள், பெண்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்களே, உயிரை கையில முடிச்சிட்டு போறான். அவனை திரும்பி அவன் கண்ணை பார்த்தா வெறி கொண்டு வந்து இவன் அடிக்கிறான். இந்த நாட்டுல பெண் பிள்ளையை பெற்று வைத்திருக்கிற அம்மாவும் அப்பாவும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? தாயையும் பிள்ளையும் சேர்த்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குகிறவன் இந்த நாட்டிலே எவன்டா? திமுக. நீ மறுத்து பேசுனி, நான் ஆதாரத்தோட பேசுறேன், மறுத்து பேசுனி. அத்தனை பேரும் ரவுடி பயலுங்க, பொறுக்கி பயலுங்க,
இந்த நாடு சிறுக சிறுக சீரழிவை சந்தித்திருக்கிறார். உங்கள் கனிமொழி பேசினாரே திமுகவில், கடந்த முறை கனிமொழி பேசினார். என்ன பேசினார்? தமிழ்நாட்டுக்குள்ளாக இளம் விதவைகள் அதிகமாகிவிட்டார்கள். குடித்து குடித்து மாநிலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் செத்து போகிறார்கள். வீட்டிற்கு சம்பாதித்த பணத்தை கொடுப்பதில்லை. வீட்டிலே மனைவியாலே குடும்பம் நடத்த முடியவில்லை. டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகரித்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய குடும்ப சண்டை அதிகரித்திருக்கிறது. அரிசி வாங்க முடியல, புடவை வாங்க முடியல. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் டாஸ்மாகை திறந்து வச்சிருக்கு. அப்படியெல்லாம் பேசினீங்களே அக்கா, உங்க ஆட்சி வந்து 4.25 வருஷமாயி ஆட்சி முடிய போதுக்கா. டாஸ்மாக மூடாம என்னத்த கலட்டுனீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? அந்த குடியார சொல்றது சரிதான். குடியாரம் பேச்சு கடவுள் பேச்சு மாதிரி பொய் பேச மாட்டாங்க. அதாவது அவர் சொல்றது சத்தியமா உண்மை. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. டாஸ்மாக் நான் சொல்றேன் உங்களுக்கு, டாஸ்மாக்ல 2025ஓட ஆண்டு வருமானம், போன வருடத்தோட ஆண்டு வருமானம் 48,000 கோடி. 10 கோடி 20 கோடி அல்ல, 48,000 கோடி. ஒரு நாளைக்கு தமிழகத்திற்குள்ளாக 150 இருந்து 170 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்கிறது. இது சராசரி. கடந்த தீபாவளிக்கு 790 கோடிக்கு தமிழ்நாட்டிலே சாராயம் விற்றிருக்கிறது. கடந்த பொங்கலுக்கு 725 கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்றிருக்கிறது. சாராய விற்பனை குறைந்தால், இங்கே பேசியவர்கள் சொன்னது போல, டாஸ்மாக் ஊழியனை அந்த மாவட்ட கலெக்டர் கூப்பிட்டு எப்படி சாராய விற்பனை குறைந்தது என்று சொல்லி அவனை விற்பனையை பூர்த்தி செய்ய சொல்லி டார்கெட் கொடுத்து அழுத்தி சாராயம் விற்ப வைப்பார்கள். மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டிலே SOTR இருக்கிறது, அதாவது ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய தனித்த வருவாய். இந்த வருவாயிலே மதிப்பிற்குரியவர்களே 38.7%, அதாவது 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 39 ரூபாய் மாநில அரசாங்கத்திற்கு சாராயம் விற்பதிலே இருந்து வருமானம் வருகிறது. சாராயம் விற்பதிலிருந்து வருமானம் வருகிறது. டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிவிட்டால் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் அகலமானத்துக்கு போய்விடும், தள்ளாடிவிடும் தமிழ்நாடு அரசு. அதனாலே இந்த அயோக்கியர்கள் டாஸ்மாக்கை மூட மாட்டேன் என்கிறார்கள். ஏன்? இவர்களிடத்திலே வேறு பொருளாதார கொள்கை இல்லை, வேறு வழியிலே பணம் ஈட்டுவதற்கு இவர்களிடத்திலே திட்டங்கள் இல்லை, பொருளாதார தொலைநோக்கு பார்வைகள் இல்லை. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தெரிந்ததெல்லாம் கடன் வாங்குவது, வரியை ஏற்றுவது, மக்கள் தலையிலே சுமையை சுமத்துவது, அத்தியாவசிய பொருட்களுடைய பொருள் விலையை ஏற்றுவது, சாராயம் விற்பது. இவ்வளவுதான் தெரியும். 1947 இருந்து 2020 வரை தமிழ்நாடு அரசு வாங்கிய கடன் 4,30,000 கோடி. 2021 இருந்து 2026 வரை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசாங்கம் வாங்கிய கடன் 6 லட்சம் கோடி. இன்றைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 10,63,000 கோடி. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1947 இருந்து 57, 67, 77, 87, 97, 2007, 2017, 70 வருஷம், 73, 74 வருஷம். இந்த 73 ஆண்டுகளில் மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாடு வாங்கிய மொத்த கடனே 4,33,000 கோடி தான். ஆனால் 2021 இருந்து 26 வரை இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு வாங்கி இருக்கிற கடன் 5,60,000 கோடிக்கு மேலே, 6 லட்சம் கோடி. அடிப்படையான கேள்வி என்னவென்றால், இவ்வளவு கடனை வாங்கி என்ன பண்ணீங்க? மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு இணை இயக்குனராக ஒரு புத்திசாலி இருந்தார். அவருடைய பெயர் ஜெயரஞ்சன். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே ஐன்ஸ்டீனோடு படித்தவர். பக்கத்திலே உட்கார்ந்து 2 பேரும் பல கதைகளை பேசினார். E=mc² அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். அந்த ஜெயரஞ்சன் இருக்காரு, அந்த ஜெயரஞ்சன் ஒரு பெண் நிருபர் கேட்கிறாங்க, தமிழ்நாடு அரசு இவ்வளவு கடன் வைத்திருக்கிறது, இது ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்கிற போது, அந்த ஜெயரஞ்சன் யாரு? தமிழ்நாடு திட்டக்குழு இணை இயக்குனர் ஜெயரஞ்சன். அந்த ஆளெல்லாம் திட்டம் போட்டா நாடு விளங்குமான்னு நீங்க பாத்துக்கங்க. அவர் சொல்றாரு, அரசாங்கம் வைத்திருக்க கடன் குறித்து உங்களுக்கு என்ன அக்கறை?
உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசாங்கம் வாங்குது, அரசாங்கம் கட்டுது, உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறார் அந்த முட்டாள். அரசாங்கம் கட்டுதுன்னா அரசாங்கம் எப்படியா கட்டுது? எப்படி கட்டுது? அந்த காய்கறி கடையிலே பணம் சம்பாதிக்கிறார்களே வியாபாரம் செய்து, அப்படி சம்பாதிக்குமா அரசு? அல்லது இந்த 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 கடையில, இந்த மளிகை கடையில அண்ணாச்சி பணம் சம்பாதிக்கிறாரு, அப்படி சம்பாதிக்குமா அரசு? எதையாவது வித்து சம்பாதிக்குமா அரசு? The primary source of state, primary source of a governance என்ன? ஒரு மாநிலத்திற்கு வருவாய் வருவதற்கான முதன்மை வழி என்ன? என்னவென்றால் மக்களிடத்திலே வரி வாங்குவது. நீங்களும் நானும் கட்டுகிறோமே வரி. தேய்க்கிற பற்பசையில் இருந்து தூங்குவதற்கு முன்பாக கொளுத்தி வைக்கிற கொசுவத்தி வரை எல்லாவற்றுக்கும் வரி கட்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் வரி. அதை தாண்டி வீட்டு வரி ஏறி இருக்கிறது, சொத்து வரி ஏறி இருக்கிறது, அதை தாண்டி குப்பை வரி ஏறி இருக்கிறது, மின்சார கட்டணம் ஏறி இருக்கிறது, பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுடைய விலையும் ஏறி இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக விற்ற பொருளினுடைய விலை அதே விலையிலே இப்போது விற்கிறதா? சிந்தித்து பாருங்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பெட்ரோல் விலை என்ன? 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலையும் இன்றைய விலையும் ஒன்றாக இருக்கிறதா? இல்ல, ஏறி இருக்கிறது. வரிகள் ஏறி இருக்கிறது. மின் கட்டணம் 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்கிறது. இதெல்லாம் யாருக்கு போகிறது? இந்த பணம் எல்லாம் யாருக்கு? இந்த பணம் அத்தனையும் அரசாங்கத்திற்கு. நம்முடைய உழைப்பை, வியர்வையை, ரத்தத்தை வரியாக உரைச்சி கொழுக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். இந்தியாவிலே தமிழ்நாடு ஒன்றும் குறைவான வரி கட்டுகிற மாநிலம் அல்ல. இது திருப்தியான மிகை வரி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இது இல்லாம நீ 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க. இதுவும் இல்லாமல் டாஸ்மாகில் இருந்து 48,000 கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிற. ஒவ்வொரு தேர்தலிலும் பூரண மதுவிலக்கு என்று திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் பூரண மதுவிலக்கு என்று அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது. இந்த இருவரும் கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடிய பாமக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே பூரண மதுவிலக்கு தான் என்கிறார்களே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மதுவிலக்குக்காக மாநாடு போடுகிறார்களே. இவர்கள் தானே கூட்டணியில இருக்கிறார்கள், இவர்கள் தானே ஆட்சியில இருக்கிறார்கள். ஆட்சியிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவர்கள் அறிவித்தது போல மது விலக்கை கொண்டு வராதது ஏன்? இந்த நாட்டுக்குள்ளாக டாஸ்மாக் கடைகளை இழுத்து பூட்டாதது ஏன்? அதிமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்ட கனிமொழி அவர்களே, உங்கள் அண்ணன் ஸ்டாலின் தானே ஆட்சி செய்கிறார், திரும்பி பார்த்த அவர் முகத்தை பார்த்து கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க? டாஸ்மாக் கடையை மூட முடியாதுன்னா மூட முடியாதுன்னு சொல்லு. மூடுறோம்னு சொல்லி வாக்கு வாங்கி ஒவ்வொரு முறையும் ஓட்டு வாங்கி மக்களிடத்தில் ஏன் அவனை ஏமாத்துற? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து நீங்கள் படிக்க வேண்டும். சிரிப்பாய் சிரித்து போகும். 2021 திமுகவினுடைய அரசாங்கம் 505 வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக கொடுக்கிறது. 505 வாக்குறுதிகள். இந்த 505 வாக்குறுதிகளில் வெறும் 13%, அதாவது 65 வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக நிறைவேற்றப்படவில்லை. மிக பிரதானமான வாக்குறுதியாக நிறைய வாக்குறுதிகள் இருந்தது. அதில் முக்கியமானது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாதத்திற்கு ஒரு முறை அளவிட்டு எடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது திமுக. ஆட்சி முடிய போகிறது. இன்று வரை ஏன் 1 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மின் கட்டணத்தை எடுக்கவில்லை? ஏன் எடுக்கல? யார் கேட்டா? இத நீ கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல? ஏன் 1 மாதத்திற்கு ஒரு முறை எடுக்க வேண்டும்? 1 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை எடுத்தால் நீங்கள் 6,000 ரூபாய் கட்டுகிற இடத்திலே வெறும் 1,500 ரூபாய் தான் கட்டுகிற நிலை வரும். உங்களுக்கு 4,500 ரூபாய் லாபமாக கையிலே வந்து நிற்கும். ஏனென்றால் ஸ்லாப் கணக்கீடுகளின் படிதான் யூனிட்டுகள் அளவிடப்படுகிறது. 200 யூனிட் வரைக்கும் ஒரு விலை, 300 யூனிட் வரைக்கும் ஒரு விலை, 300ல இருந்து 500 வரைக்கும், 700 வரைக்கும் ஒரு விலை, அதுக்கு மேல போனா ஒரு விலை. ஒவ்வொரு யூனிட்டோட விலையும் நம்முடைய பயன்பாட்டுக்கு ஏற்றபடி ஏறிக்கொண்டே போகும். 2 மாதத்திற்கு மொத்தமா கணக்கிடும் போது அதிக யூனிட்டுகளை பயன்படுத்தி இருப்போம், அதனுடைய விலை அதிகமாக இருக்கும். 1 மாதத்திற்கு நீங்க அதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா 200 யூனிட் பயன்படுத்துற இடத்துல 100 யூனிட் தான் பயன்படுத்துவீங்க. அதற்கான கட்டணம் மிக குறைவாக வரும். சிந்திச்சு பாருங்க, ஏன் இதை அவர்கள் செய்யல? இந்த நாட்டிலே இலவசங்கள் கொடுத்து சீரழித்திருக்கிறார்களே மக்களை. இந்த நாட்டுக்குள்ளாக இலவச பேருந்து பயணத்தை எவன் கேட்டது?
பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் வேண்டும் என்று தமிழ்நாட்டிற்குள்ளாக எந்த கிராமத்திலே எந்த நகரத்திலே பெண்கள் சாலை மறியலிலே ஈடுபட்டு போராடினார்கள்? யார் போராடினார்கள்? உரிமை தொகை வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்குள்ளாக சாலையில் அமர்ந்து உட்கார்ந்து போராடிய ஒரு பெண்ணை காட்டுறோம், ஒரு பெண்ணை. ஆனால் போராடுகிறான் நித்தம் நித்தம் தமிழ்நாட்டுக்குள்ளாக மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுகிற மருத்துவர்கள் ஊக்கத்தொகை வேண்டி பணி நிரந்தரம் வேண்டி இதே சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்திலே போராடுகிறார்கள். செவிலியர்கள் கொரோனா நேரத்திலே தங்களுடைய உயிரையும் துச்சமென நினைத்து மக்கள் சமூகத்துக்காக பணி செய்து மக்களை காப்பாற்றினார்களே செவிலியர்கள். அந்த செவிலியர்கள் நிரந்தர பணி கேட்டு முறையான சம்பளம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்களே இதே சென்னையில். துப்புரவு பணியாளர்கள் அந்த பெருமக்கள் இல்லை என்றால் இந்த நகரமே குப்பை குளமாக மாறி போகும், நாற்றம் எடுத்து போகும். இந்த நகரத்தை சுத்தம் செய்கிற உன்னதமான பணியை செய்கிறார்களே அந்த துப்புரவு தொழிலாளிகள், அவர்கள் போராடுகிறார்கள். எதற்காக? பணி நிரந்தரத்துக்காக, ஒழுங்கான ஊதியத்திற்காக. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், பேராசிரியர்கள் போராடுகிறார்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் விஓக்கள் தமிழ்நாட்டிலே போராடுகிறார்கள். டாஸ்மாக் ஊழியர்கள் இதே சென்னையிலே உயர் நீதிமன்றத்திற்கு பக்கத்திலே சாலையிலே அமர்ந்து 10-20 நாட்கள் போராடினார்களே. இவன் எவன் ஒருவனுக்குமே ஏன் பணி நிரந்தரம் இல்ல, ஏன் ஊக்கத்தொகை இல்ல, ஏன் அவன் பணி நிரந்தரம் செய்யவில்லை? ஏனென்றால் பணி நிரந்தரம் செய்தால் அவனுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே சம்பளம் கொடுப்பதற்கு காசு இல்லை என்று சொல்லி அவர்களை பணி நிரந்தரம் செய்யாத அலைக்கழிக்கிறது இதே தமிழ்நாட்டு அரசாங்கம். அவன் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்காக 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்குள்ளாக ஒரு மாநிலத்திற்குள்ளாக உழைத்த வேலை பார்த்த தன்னுடைய வேர்வையாலும் இரத்தத்தாலும் அந்த அரசாங்கத்திற்கு வருமானம் சம்பாதித்து கொடுத்த பணியாளர்கள், அவர்கள் உழைப்பிற்கு சம்பளம் கொடுப்பதற்கு வக்கில்ல வழி இல்ல. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு இலவசம் கொடுக்கிறோம் என்ற பேரிலே இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை வீணடிக்கிறாங்களே இந்த அரசாங்கம். இது சரியான அரசாங்கமா? இது சரியான செயல்முறையா? இதை மாற்ற வேண்டும் பெருமக்களே. இவருடைய பொருளாதார திட்டங்கள் அனைத்தும் இந்த நாட்டை இன்னும் 5 ஆண்டுகளில் சுடுகாடாக மாற்றிவிடும். பொய் சொல்கிறார்கள், வாய்க்கூசாது பச்சை பொய் சொல்கிறார்கள். தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஒவ்வொரு செய்தி சேனலிலும் உட்கார்ந்து கொண்டு வாய் கூச திமுகவினர் பொய் சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கிற அடிப்படை கேள்வி, இந்த நாடு உண்மையிலேயே பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தில் வளர்ந்திருக்கிறது என்றால் பிறகு எதற்காக நாட்டில் இருக்கிற மக்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம்? எதுக்கா பணம்? அதான் பொருளாதாரத்தில் வளர்ந்துருச்சு இல்ல, வளர்ந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுக்கு காசு கொடுக்குற? ஏன் உரிமை தொகை சொல்ற, ஏன் கருணை தொகை சொல்ற? எப்படி அது? பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறதா நாடு? வளர்ந்திருக்கிறது. அந்த பொருளாதார வளர்ச்சி யாருக்கானது? சந்தைகளுக்கானது, முதலாளிகளுக்கானது, ஏழை மக்களுக்கானது அல்ல, உங்களுக்கானது, எங்களுக்கானது அல்ல. இந்த நாட்டுக்குள்ளாக சமத்துவம் கிடைத்திருக்கிறது யாருக்கானது? பணக்காரர்களுக்கானது. ஏழை மக்களுக்கு சமத்துவத்தின் வாசலை கூட இன்னும் அவர்கள் எட்டி பார்க்கவில்லை. திட்டங்கள் எது ஒன்றும் இவரிடத்திலே தீர்க்கமானது, தெளிவானது இல்லை. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே, அப்படி ஒரு அறிவில்லாத எதிர்கட்சி தலைவரை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. தமிழக அரசியல் வரலாறு பார்த்ததே இல்லை. அந்த பெருமகன் தான் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் என்று சொன்னவர். அவர் அப்படி சொல்லுகிற போதே நாம் சுதாரித்திருக்க வேண்டும். அவர் சமீபத்திலே சொல்லியிருக்கிறார், கருணை தொகை 10,000 ரூபாய் கொடுப்போம் என்று. எவ்வளவு கேவலம் தெரியுமா? கருணை தொகை யாருக்கு கொடுப்போம்? கருணை யார் மீது வரும்? எனக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்க பணம் கொடுக்கறத கூட ஏதோ ஒரு விதத்துல சகிச்சுக்கலாங்க. அந்த திட்டங்களுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்களேன். உரிமை தொகை, கருணை தொகை. இந்த புதுசா ஒரு கோமாளி வந்திருக்காப்ல, அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், ஓப்படியால் உலங்கு ஓடி திட்டம், கொழுந்தியால் கோலமாவு திட்டம். என்னடா அது? என்னடா பேர் வைக்கிறீங்க? ஒண்ணு வீட்ட பங்காளியின் ஓட்டு வீட்டு திட்டம். போயிருக்காப்ல, டெல்லி போயிருக்காப்ல, வருவாப்ல. தனியா வந்தார்னா டெல்லி போயிட்டு அடி விழுவோம்.
சேர்ந்துட்டு வந்தாருன்னா தர்மடி விடுவோம் தமிழ்நாட்டுல. நீ தமிழ்நாட்டு அரசியல ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்த் உங்களை விட மிகப்பெரிய ஆள் ரஜினிகாந்த். உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார். அவர் 30 வருஷமா பூச்சி காட்டிட்டு இருந்தார். நான் அரசியலுக்கு வர்றேன். ஒவ்வொரு படம் வரும்போது வெளியில வந்து நான் அரசியலுக்கு வருவேன்னு பேட்டி கொடுத்தார். கடைசியா உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு. அவரோட கெட்ட காலம் அந்த காலத்துல நாங்க இருந்துட்டோம். சிஸ்டம் சரியில்லை, நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன மனுஷனை எனக்கு கிட்னி சரியில்லை அதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்ல வச்ச தமிழ்நாடு. அப்படி சொல்ல வச்ச தமிழ்நாடு. ஒரு கட்சி, அது அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கே நமக்கு நேரம் வரையும். தாவேக்கா பற்றி பேசுவதெல்லாம் அவன் தொண்டெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கான். சங்கீதா அண்ணியை விட்டுறாதீங்க, சங்கீதா அண்ணியோட எப்படியாவது சேர்ந்துருங்கன்னு. சங்கீதாவோட சேவர் சொன்னா இவர் சங்கியோட சேர்றதுக்காக டெல்லி போயிருக்காங்க. எப்படி இது? நீங்க அந்த கட்சியுடைய தொண்டர்கள் கொடுக்கிற பேட்டி எல்லாம் பார்க்கணும். ஒரு பையன் சொல்றான், இந்த நாட்டுக்குள்ள 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமையை பறிச்சிடணும். எதுக்குடா பறிக்கணும்? எதுக்கு பறிக்கணும்? ஏன்னா அவன் ஓட்டு போட மாட்டானா? ஓட்டு போடாதவனுக்கு ஓட்டுரிமை இருக்க கூடாது நினைக்கிறான் பாருங்க. எந்த அளவுக்கு அவன் புத்திசாலின்னு பாருங்க. ஒரு பெண் சொல்லுது, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே எதிர் வீட்டுல இருக்கிற கிளவிய குண்டு போட்டு நான் கொள்றாங்க. என்னடா இது? என்னடா இது? இந்த அண்ணன் களஞ்சியம் பேசினாரு, எஸ்ஓபி போட்டார்கள், எங்களுக்கு மட்டும் நிபந்தனை விதிக்கிறார்கள், நாஞ்சில் சம்பத் கட்டியதாக சொன்னாரு. உண்மைதான். நாஞ்சில் சம்பத் எல்லாம் என்ன சொல்வது, என்னவென்று சொல்வது? நாஞ்சில் சம்பத்தை ஒரு மனிதனாக கூட மதிக்க தோன்றவில்லை. நாஞ்சில் சம்பத் இல்லாத கட்சி இல்லை, நாஞ்சில் சம்பத்துக்கு என்று ஒரு கட்சி இல்லை. அவர் அதிமுகவில் இருப்பார், திமுகவில் இருப்பார், அமமுகவில் இருப்பார், இப்போது தாவேகாவில் இருக்கிறார், மதிமுகவில் இருந்தார், இப்ப தாவேகா போயிருக்க. வேற வழி வாய்ப்பு இல்லாம கடைசி காலத்துல எதையாவது செஞ்சு பொழைச்சிக்குவோம்னு அங்க போயிருக்கிறார். அவர் பாஷையிலேயே நாஞ்சில் சம்பத்தை பற்றி சொல்லணும்னா, இறந்து விட்டால் எடுத்து புதைப்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே பூமியிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் மதிப்பிற்குரியவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கட்சியிலே இருக்கிறார்களே அத்தனை பேரும் தற்குறிகள். அதாவது ஒரு கட்சியில தொண்டனுக்கு அரசியல் தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க, தலைவனுக்கு அரசியல் தெரியலங்க, அதுதாங்க மிகப்பெரிய சிக்கல். அந்த கட்சியில பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்காருங்க, புஷி ஆனந்த். அந்த தம்பி இருக்காப்ல புஷி ஆனந்த், அவர் சொல்றாப்ல, எங்க தலைவர் வந்து 3-4 தொகுதிகளில் நிற்பார், நீ நிறுத்தம் பார்ப்போம், நீ நிறுத்திரு. இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னு பாரு, சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவான், கட்சி தடை பண்ணி பிடிச்சி ஜெயில போட்டுவான்டா. ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு 2 தொகுதியில நிக்க முடியுமா, 4 தொகுதியில நிக்க முடியுமானே தெரியலங்க. பொதுச் செயலாளருங்க அவரு, பொதுச் செயலாளர். 117 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தளபதி ஆட்சி அமையும் நொட்டும். 117+1 118. எத்தனை தொகுதிகளில் ஜெயித்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்று கூட தாவேகாவினுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியல. இந்த வளர்ந்து கேட்டவர் ஒருத்தர் இருப்பாரு, ஆலவர்ஜுனா, நல்லா வளர்த்தியா, ஆளுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத அவரை பார்த்தாங்க, கத்துக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 6 அடி இருப்பாப்ல. அவர் சொல்றாரு, இப்ப நடந்த ஆர்ப்பாட்டத்துல, இன்னும் 60 நாள் தான் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எங்க மேல போட்ட எஃப்ஐஆர் எல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். அதெல்லாம் மெசேஜா படிச்சுட்டு டெலீட் பண்றதுக்கு? டெலீட் பண்ணிடுவாராம் எஃப்ஐஆர். இப்படியா ஆளுங்கிற பார்த்ததுண்டா? கோர்ட்டுக்கு போகாம எப்படா எஃப்ஐஆர் டெலீட் ஆகும்? அப்படியே டெலீட் ஆகும்னாலும் சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ண ஆபீசர் இருப்பான், டவுன்லோட் பண்ணி எடுக்கிற கிளையன்ட் இருப்பான், குற்றவாளி இருப்பான். எப்படி டெலீட் பண்ணுவீங்க? அந்த சைட்டுக்குள்ள போய் உனக்கு ஆக்சஸ் கொடுத்தது யாரு டெலீட் பண்றதுக்கு? எப்படி டெலீட் பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் இப்படியே பேசுறாங்க, பயமா இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களை நினைச்சா நமக்கு வந்து பயம். ஒரு பக்கம் பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. சொல்றானே ஒருத்தவன், 5000 ரூபாய் பணம் வாங்கினதுக்காக எங்க அம்மாவை போட்டு அடிச்சேன் நானு, எனக்கு அந்த மயிறு பணம் வேண்டாங்கிறானே, அடிச்சேங்கிறானே அம்மாவை. பெண்கள் சொல்றாங்களே, ஏன் குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, தலைவரை பார்க்க வந்தோமேன்னு சொல்றாங்களே, தாய்க்குலமே பாரதி கண்ட புதுமை பெண்ணே உள்ளறி.
இன்னும் வாயில பேச முடியாத வாய் கூசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் சொல்கிறார்கள். அத்தனையும் சொல்கிறார்கள். கனவுல கூட நடக்காது. தங்கம் கொடுக்கிறாரு, 1/2 கிராம் தங்கம், 4 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கம், பட்டு புடவை. அறிவிப்பெல்லாம் பார்த்தா நம்ம அரசியல் கட்சி மாதிரி தெரியலையே, அண்ணாச்சி கல்யாணத்துல மாதிரிலாம் இருக்குது. பட்டு புடவையா, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். தங்கமோ டேய் பாருங்க, யோசிச்சு பாருங்க. 1 பவுன் தங்க மோதிரம் அண்ணன் சீரு. குழந்தை பிறந்தா 4 கிராம் தங்க மோதிரமா? எத்தனை ஆயிரம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறக்குது ஒவ்வொரு வருஷத்துக்கும்? எத்தனை பேர் வந்து கல்யாணம் பண்றான்? எத்தனை பெண்கள் கல்யாணம் பண்றான்? இத்தனை பேருக்கு எத்தனை கிலோ தங்கம் வாங்கி அதை எப்படி மோதிரமா மாத்தி கொடுப்பீங்க? தமிழ்நாட்டில் விக்கிற தங்கத்தை விட நீ சொல்ற தங்க கணக்கு அதிகம். யா என்ன பனையூர் பங்களாவுக்குள்ள தங்க சுரங்கம் வச்சிருக்கியா என்ன? எப்படி சாத்தியப்படும்? கேட்கணும், இந்த அயோக்கியர்கள்ட்ட கேட்கணும். எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கருணை தொகைங்கிறாரு. கருணை யார் மீது வரும்? உங்களுக்கும் எனக்கும் கருணை யார் மீது வரும்? கருணை தெருக்களிலே வாழ வழி இல்லாமல் சிக்னலிலே என்று கையேந்தி பிச்சை எடுக்கிறாரே, யாசகம் பெறுகிறாரே, அந்த பிச்சைக்காரன் மீது வருவதுதான் கருணை. அந்த பிச்சைக்காரன் மீது பாவப்பட்டவனுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் பணம் போட்டு அவன் பசியை நீக்க வேண்டும், போக்க வேண்டும் என்று என் மனதிற்குள்ளாக ஒரு நினைப்பு வருகிறது. அந்த நினைப்புக்கு பேர் தான் கருணை. கருணை இந்த நாட்டிலே யாருக்கு காட்டப்படும்? ஒன்று பிச்சைக்காரனுக்கு காட்டப்படும், இல்லை என்றால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவனுக்கு காட்டப்படும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்களை பிச்சைக்காரன் என்று நினைக்கிறார், அவருடைய தன்மானத்தோடு விளையாடுகிறார். எதனாலே அந்த கருணை கொடுப்பதாக பழனிசாமி சொல்கிறார்? ஏனென்றால் திமுக ஆட்சி காலத்திலே வரிகள் அதிகமாகிவிட்டது. முன்பே சொன்னது போல சொத்து வரி, வீட்டு வரி, குப்பை வரி, மின் கட்டணம், பத்திரப்பதிவு வரி, தண்ணீர் வரி, அனைத்து வரியும் அதிகமாகிவிட்டது. மக்கள் துன்புறுகிறார்கள். யார் சொல்வது? எடப்பாடி பழனிசாமி சொல்வது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் தவிர்க்கிறார்கள். யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி சொன்னது. யார் அவர்? தெருவிலே போகிற சாதாரண மனிதன் அல்ல, எதிர்கட்சி தலைவர். மதிப்பிற்குரிய பெரும் மக்களே, அறிவுடைய சமூகமே, படித்த இளைஞர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாநிலத்திற்குள்ளாக இளைஞர்கள், பெண்கள் வேலை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் என்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்களுக்கு வேலை கொடுப்பேன் என்று சொன்னால் அவன் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர், நல்ல மனுஷன், அறிவாளி. வரி அதிகமாக இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலே மக்கள் துன்பப்படுகிறார்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் என்று சொன்னால் அவர் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர், அறிவுடையவர். நீங்கள் உடைக்கிற 10,000 ரூபாய் பணம் இதையெல்லாம் மாற்றி விடுமா? அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றி விடுமா? எத்தனை நாளைக்கு 10,000? வேலை கொடுக்க வேண்டும், வரியை குறைக்க வேண்டும். அதுதானே சரி. அதைத்தானே ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டும். அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏற்கனவே நாடு இத்தனை லட்சம் கோடி கடனிலே இருக்கிறது, நீங்கள் வந்தால் 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்கிறீர்களே, அதற்கான பணத்தை எங்கிருந்து ஏற்பாடு செய்வீர்கள் என்று கேட்கிற போது அவர் சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து அதற்குண்டான முடிவை எடுப்போம் என்கிறார். இது எவ்வளவு கேவலமானது. திட்டத்தை கையில வச்சுக்கிட்டா நீங்க திட்டத்தை அறிவிக்கணும். எப்படி செய்வீங்கிற அந்த விரிவாக்கத்தை கையில வச்சுக்கிட்டா நீங்க திட்டத்தை அறிவிக்கணும். அதுதானே புத்தி உள்ளவன் செய்யற வேலை. ஆக மதிப்புக்குரியவர்களே, இவர்களுடைய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை கிடையாது. ஏன் டாஸ்மாக்குகள் பூட்டப்படவில்லை? டாஸ்மாக்காலே கனிமொழி சொல்வது போல இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள், கொலை குற்றங்கள் அதிகரிக்கிறது, கற்பழிப்புகள் அதிகரிக்கிறது, திருட்டு அதிகரிக்கிறது, விபத்துகள் அதிகரிக்கிறது, உயிரிழப்புகள் நடக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏழை எளிய மக்கள் உழைக்கிறார்களே, நித்தம் 700 ரூபாய் 500 ரூபாய் சம்பளத்துக்கு போய் அந்த சம்பளத்துல 200 ரூபாய் தினமும் டாஸ்மாக் பிடிக்குது. ஒரு நாளைக்கு 200 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 6,000 ரூபாய். அவன் சம்பாதிக்கக்கூடிய 18,000 ரூபாய் மாதத்திலே வெறும் 6,000 ரூபாய் முழுக்க சாராயத்திற்கு மட்டுமே போகிறது. இதுதான் உழைப்பு சுரண்டல், இதுதான் பொருளாதார சுரண்டல். இதை ஒரு சமூக அவலம் என்று பார்த்தால், சாராயத்தால் இந்த நாட்டிலே தீங்கு ஏற்படுகிறது என்று பார்த்தால், சாராயத்தால் இந்த நாட்டிலே குற்றங்கள் ஏற்படுகிறது என்று பார்த்தால், ஆளக்கூடிய அரசாங்கம் சாராய கடைகளை மூடும். ஆனால் இவர்கள் 48,000 கோடி வளம் ஒழிக்கக்கூடிய வியாபாரமாக அதை பார்க்கிற போது சத்தியமாக இவர்கள் மூட மாட்டார்கள். அதை தாண்டி இவர்கள் மூடாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. டாஸ்மாகிலே விற்கிறவனுக்கு அரசாங்கத்துக்கு 48,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது. இவனுக்கே விற்கிறவனுக்கே 48,000 கோடி ரூபாய் வருமானம் என்றால், அந்த சாராயத்தை தயாரிக்கிறவனுக்கு எத்தனை லட்சம் கோடி வருமானம் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை தயாரிப்பது யார்?
இதே திமுகவினுடைய மந்திரிகள், இதே அதிமுகவினுடைய மந்திரிகள், அவர்களிடத்துலதான் சாராயால இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற 11 லிக்கர் ஃபேக்டரியை வச்சிருக்கவன் இந்த திமுக அதிமுக காரன். லட்சம் கோடிக்கு மேல கொள்ளடிக்கிறான். இதை டாஸ்மாக் பக்கத்திலே மணமகள் மன்றம் என்று பார் வைக்கிறார்கள். அந்த பாரை டெண்டருக்கு எடுப்பவன் எவன்? இதே திமுக காரன், இதே அதிமுக காரன். ஆக கட்சிக்கும் அரசாங்கத்திற்கும் லட்சம் கோடிக்கு மேல லாபம் கொளிக்கக்கூடிய ஒரு தொழில், கேவலங்கிட்ட தொழில் இந்த சாராயம் விற்கிறது. இந்த வேலையை இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க மூட மாட்டாங்க. சாராய கடைகளை யார் மூடுவார்? தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி வந்தால் கட்டாயம் மூடுவோம், கட்டாயம் மூடுவோம். திருட்டு பயலுங்க, திருட்டு பயலுங்க. மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தக்கூடிய குட்டு வல்பு கொடுப்பேன்னு சொன்னியா? நீ பெருசா ஒண்ணு போக வேண்டாம். நீ நீட்ட நீக்க வேண்டாம், நீ நீட்ட நீக்க வேண்டாம், நீ மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டாம், நீ காவிரி தண்ணி வாங்கி கொடுக்க வேண்டாம், கச்சத்தீவை மீட்டு கொடுக்க வேண்டாம், நீ தமிழ் மொழிய தேசிய மொழியாக அங்கீகரிக்கிறதுக்கு வேலை பார்க்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். 2021 ரேஷன் கடையில மின் அளவீட்டை கம்மிப்படுத்துகிற விதத்திலே ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் குடும்ப அட்டைக்கும் எல்இடி பல்பு தர்றேன்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. 2021 தேர்தலே ஆட்சியே முடிய போகிறது. இங்க யாருக்காவது பல்ப் வந்ததா? தமிழ்நாட்டுக்கே கொடுத்தான் பல்பு. என்ன இவர்களுக்கு என்ன கேட்க மாட்டாங்க, முட்டா பைய. மறுபடியும் ஓட்ட நமக்கு தான் போடுவான். வெக்கம் கெட்டு போய் மறுபடியும் 2000 4000 கொடுத்தால் இதே திமுகவுக்கு இதே அதிமுகவுக்கு தான் அவன் ஓட்டு போடுவான். எளிமையாக இடத்திலே வாக்கை வாங்கி விடலாம் என்று அவன் நினைக்கிறான். நம்முடைய மக்களும் பழக்கம் என்று சொல்லியே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் ஓட்டு போடுகிறார்கள். மாற்றத்தை எதிர்பார்த்து ஏங்கி நிற்கிறார்கள். மதிப்பிற்குரிய பெருமக்களே, மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்துவிட்டு வேறு மாதிரியான முடிவுகளை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். மறுபடியும் திமுக அதிமுகவிற்கு ஓட்டு போட்டுவிட்டு எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நீங்கள் கனவு கண்டு கொண்டிருந்தால் சத்தியமாக மன்னித்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. நாளையில் உங்களுக்கு இருளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இவர்களை தூக்கி எறிய வேண்டும். இந்த அயோக்கியர்களை தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளாக முதல்வர் பதவி என்ன? கலைஞர் வீட்டு குடும்ப சொத்தா? கருணாநிதி அவருடைய வாரிசுகள் மட்டும்தான் நாட்டிலே முதலமைச்சராக வேண்டுமா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த நாட்டிலே முதலமைச்சராக வேண்டுமா? திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? நான் தமிழர் ஆளக்கூடாதா? சீமான் ஆளக்கூடாதா? மதிப்பிற்குரியவர்களே, 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி என்பது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். நீங்கள் படாத இன்னல் இல்லை, நீங்கள் பார்க்காத துயரம் இல்லை, உங்கள் கஷ்டம் கடந்த பாடில்லை, கண்ணீர் வடித்த பாடில்லை, உங்கள் வாழ்க்கை உயரவில்லை. பிறகு எதற்காக மீண்டும் இந்த அயோக்கியர்களுக்கு வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு புதிய முடிவை எடுங்கள். ஒரே ஒரு முறை லைஃப்ல ரிஸ்க் எடுங்க. அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரே ஒரு முறை. இந்த பிள்ளைகள் இதய சுத்தியோடு தேர்தல் களத்தில் நிற்கிறோம். எங்களை நீங்கள் கவனித்திருந்தால், எங்கள் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருந்தால், உறுதியாக எங்களை தவிர வேறு யாரையும் உங்களாலே தேர்ந்தெடுக்க முடியாது. 2010 மதிப்பிற்குரியவர்களே கட்சி தொடங்கினோம். 2016 தேர்தலிலே நின்றோம். 2010 கட்சி தொடங்குகிற போது மேடையிலே அறிவித்தோம். என்ன அறிவித்தோம்? நாங்கள் இந்த மண்ணிற்குள்ளாக தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் 2010 சொன்னார். 2026 ஆகிறது, 16 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை. ஏன் இல்ல? ஏன்னா மக்களுக்கு கொடுத்த வாக்கு, அந்த வாக்கு முக்கியமானது. என் மக்களை வாக்கு வாங்கி அடுத்தவனிடத்திலே கொண்டு போய் அடிமையாக நிப்பாட்ட முடியாது. அவன் வாக்கு எனக்கு மதிப்பு மிக்கது. அவன் என்னை நம்பி வாக்கு போட்டிருக்கிறான், அதை நான் மதிக்கிறேன், என் முடிவிலே உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லியே மதிப்பிற்குரியவர்களே 16 ஆண்டுகளாக தனித்து நிற்கிறோம். ஆம், தோற்றோம் தான். சட்டமன்ற தேர்தலிலே தோற்றோம், நாடாளுமன்ற தேர்தலிலே தோற்றோம். எங்கள் அளவுக்கு இந்தியாவிலே தோற்ற அரசியல் கட்சி எது ஒன்றும் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் அளவிற்கு இந்தியாவிலே வெல்ல போகிற அரசியல் கட்சியும் எது ஒன்றும் இல்லை. நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இந்த கட்சி உண்மையிலேயே முடிந்து போயிருக்க வேண்டும் என்றால், அழிந்து போயிருக்க வேண்டும் என்றால், அது 2016 நடந்திருக்க வேண்டும். 1.1% வாங்கினோம். வெறும் 4.5 லட்சம் வாக்குகள் தமிழ்நாடு முழுவதும். 4.5 லட்சம் வாக்குகள். 4.5 லட்சம் வாக்குகள் வாங்கிய போதே இந்த கட்சி முடிந்து போயிருக்க வேண்டும். மாறாக உழைத்து உள்ள தெளிவோடு, கொள்கை தெளிவோடு, நெஞ்ச உறுதியோடு களத்திலே தொடர்ச்சியாக நின்று மக்களிடத்திலே நின்று மக்களின் நம்பிக்கையை சிறுக பெற்று
4 லட்சம் 8 லட்சமானது, 8 லட்சம் 16 லட்சமானது, 16 லட்சம் கடைசி தேர்தலிலே 36 லட்சமாக மாறி இருக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, நாங்கள் ஏன் தனித்துவமானவர்கள்? நீங்கள் ஏன் எங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த 36 லட்சம் வாக்குகளில் ஒரு வாக்கு கூட 1 பைசா காசு கொடுத்து வாங்கிய வாக்கு இல்லை. இலவசம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வாங்கிய வாக்கு இல்லை. இந்த 16 ஆண்டுகளாக கட்சி நடத்துகிறோம். 16 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கிலே ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். எந்த ஒரு கூட்டத்திற்கும் காசு கொடுத்து மக்களை அழைத்தது இல்லை. ஆகையாலே மதிப்பிற்குரியவர்களே, இந்த பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வேறு வழியோ வாய்ப்போ உங்களுக்கு இல்லை. இந்த நாடு சுடுகாடாக போகிறது. உங்கள் கண் முன்னாலே அனைத்தும் நடக்க போகிறது. இந்த நாடு சுடுகாடு ஆவதற்குள்ளாக இந்த பிள்ளைகளின் கைகளிலே கொடுத்து விடுங்கள். மதிப்பிற்குரியவர்களே, இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு எங்களை சோதிப்பீர்கள்? எத்தனை ஆண்டு காலத்திற்கு எங்களை நாங்கள் நிரூபிக்க போராட வேண்டும்? உங்களுடைய வாக்குகளை இந்த தேர்தலிலே, எங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை எங்களுடைய வேட்பாளருக்கு அளியுங்கள். எங்களுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு மருத்துவர், ஒரு சிறந்த மனிதர், ஒரு நல்ல பண்பாளர், மக்கள் பணியே முதன்மையானது என்று களத்திலே நிற்கக்கூடியவர். தொலைக்காட்சி விவாதங்களிலே பார்த்திருப்பீர்கள், தர்க்க அறிவிலே சிறந்தவர். அவருக்கு அளிக்கக்கூடிய உங்களுடைய வாக்கு, விவசாய சின்னத்திலே அளிக்கக்கூடிய உங்களுடைய வாக்கு மதிப்பு மிக்கதாக மாறும். ஒரே ஒரு வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இந்த தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்திலே பல்லாவரம் தொகுதியிலே போட்டியிடுகிற எங்களுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு செலுத்துங்கள். ஒரு புதிய அரசியல் வரலாற்றை நாம் தமிழகத்திலே படைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.